वेंकटाद्रि समं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति श्री गुरुभ्यो नमः ओं नमो वेंकटेशाय திருவேங்கடமுடையான் திருவருளால் ஸ்ரீமத் பகவத்கீதா மூலபாராயணமானது எஸ்விபிசி சேனல் என்கிற ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி சேனல் வழியாக திருவேங்கடமுடையான் சந்நிதியில் நடந்து வருகிறது. அப்படி என்றால் என்ன என்று விசாரணை செய்தோம் என்றால், பகவானுடைய பாட்டு, கீதை என்றால் பாட்டு, பகவான் அப்படின்னா என்ன அப்படின்னு விசாரம் பண்ணோன்னா வத்து பிரத்யம்னு பேர் இதுக்கு. தனவான், பகவான், பகஹா அப்படிங்கிற பதத்திலேருந்து பகவான்கிற படமானது ஏற்படுறது. வத்து பிரத்யம், இந்த பாக்யத்தை அதுலேருந்து தான் பாக்யம் அப்படிங்கிறது ஏற்படுறது. பகஹாலேருந்து பாக்யம். பகஹா அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசதஸ்ரீயா ஞான வைராக்கியோச்ச ஷன்னாம் பக இதீரணாஹா அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். அனைத்தும் ஆனவன் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக சாமான்யமாக நம்ம சொல்கிறதா இருந்தால் அனைத்தும் ஆனவன், அனைத்திலும் இருப்பவன், முழுவதுமான புகழை உடையவன், முழுவதுமான ஞானத்தை உடையவன், முழுவதுமான இந்த ஜகத்தை ஆளும் தன்மையை உடையவன். அதற்கு மேலே இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறவன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் பகவான் அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது சாஸ்திரம். இதுக்கெல்லாம் தலைப்பு வச்ச மாதிரி ஞான வைராக்கியோஷ்சா அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். வைராக்கியம் இதெல்லாம் இருந்தும் அதில் முற்றிலும் பற்றற்றவனாக இருக்கான் யாரோ அவன்தான் பகவான் அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். அந்த பகவானால் உபதேசம் பண்ணப்பட்டது இந்த பகவத்கீதா தெய்வப்பாட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். சாமான்யமாக நம்ம பகவான் சொல்கிறோம், நம்ம சாமான்யமாக சொல்கிறதா இருந்தால் பாக்யம் அப்படின்னு ஒரு பர்சன் சொல்கிறோமோன்னோ சாமான்யமாக லௌகிகமாக சொல்லின்னு இருக்கோம். இந்த பாக்யம் அப்படின்னு என்ன அப்படின்னா பகவானுடைய அருள் அப்படின்னு எடுத்துக்கணும். இதை பற்றி பாக்ய சூக்தம்னே ஒரு சூக்தம் நித்தியம் கார்த்தால படிக்க வேண்டியதாக இருக்குது. பிராதரக்ஞம் பிராதரிந்திரகும் ஹவாமஹே பிராதர் மித்ரா வருணா பிராதரஸ்வினா பிராதர்பகம் பூஷணம் பிரம்மணஸ்பதிம் பிராதசோபமுதருத்ரகும் ஹுவேமா அப்படின்னு ஆரம்பிக்கிறதாக மந்திரங்கள் பிரதிதினம் காலங்கார்த்தால இந்த மந்திரத்தை நம்ம பாக்ய சூக்தத்தை சொல்லணும் அப்படின்னு சாஸ்திரம் விதிக்கிறது. இது பாக்யம் பகவான், பகவானால் உபதேசிக்கப்பட்டது பகவத்கீதா. இந்த பகவத்கீதை நம்ம படித்து தான் ஆகணுமா? இந்த கேள்வி ஒன்று இருக்குது. அதுக்கு பகவானே பின்னாடி சொல்கிறான். நம்ம எல்லாரும் சங்கல்பம் பண்ணிக்கும் போது பகவத் பிரீத்தியர்த்தம், ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் நம்ம சங்கல்பத்திலே சொன்னோம். பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம், இந்த பிரீத்தியை உத்தேசித்து நம்ம எந்த காரியம் பண்ணுறதா இருந்தாலும் அது பகவத் பிரீத்தியா அப்படின்னு விசாரம் பண்ண வேண்டியிருக்க, இந்த பகவத்கீதை பாராயணமும் பகவத் பிரீத்தியா அப்படின்னு கேட்கணும். இந்த பகவத்கீதையா அவசியம் நம்ம படிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏதாவது சிரவணம் பண்ணணுமா, திருப்பி சொல்லணுமா, அதனால் நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்கலாம். இந்த கேள்விக்கு பதில் பகவானே கொடுக்குறான் பகவத்கீதையில். அத்யேஷ்யதே ச யயிமம் தர்மியம் சம்வாத மாவயோஹோ ஞானயஜ்ஞேன தேனாஹம் இஷ்டஸ்யாம் இதி மே மதிஹி அப்படின்னு 18வது அத்தியாயத்தில் 70வது ஸ்லோகம். இதில் என்ன சொல்கிறார்? எவன் ஒருவன் கருத்தோடு கூடியதாக இருந்து கொண்டு, அதில் என்ன அர்த்தம் சொல்கிறார், பகவான் என்ன பேசுகிறான் அப்படின்னு, இந்த கருத்தோட கூடியதாக இருந்து கொண்டு இந்த பகவத்கீதையை நம்ம சம்வாதம் நம்ம பண்ணோமோனோ, அர்ஜுனனும் நானும் நீயும் சம்வாதம் பண்ணோம். இந்த சம்வாதத்தை எவன் படிக்கிறானோ ஞான யஜ்ஞேன தேனாம் இஷ்டஹா, இந்த ஞான யஜ்ஞம், அதாவது இதை பற்றி விசாரம் பண்ணால் 4வது அத்தியாயத்துக்கு போகிறது ஃபுல்லாகவே. திரவ்ய யஜ்ஞாஸ்தபோ யஜ்ஞாஹ யோக யஜ்ஞாஸ்ததா பரே ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாஸ்ச யதய சம்சிதவ்ரதாஹ. இந்த யஜ்ஞம் 4 விதமாக பல விதமாக பிரிக்கிறார். தான யஜ்ஞம், தபோ யஜ்ஞம், யோக யஜ்ஞம், அதான் யோக யஜ்ஞம், அதுக்கு மேலே ஞான ஸ்வாத்தியாய ஞான யஜ்ஞம் அப்படின்னு பிரிக்கிறார். இந்த ஞான யஜ்ஞம் அங்கே தான் வருது. கற்பது, கற்பிப்பது, நம்ம படிக்கணும், படிக்க வைக்கணும். அதுவும் என்னடான்னா ஞான யஜ்ஞேன தேனாகம் இஷ்டஹா,
இந்த ஞான யஜ்யத்தினால எனக்கு ரொம்ப சந்தோஷமானது ஏற்படுறது. நான் பூஜை பண்ணப்பட்டவனாக இருக்கிறேன். இதி மே மதிஹி அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். இது பண்ணுறது தான் எனக்கு உச்சிதம், இதுதான் என்னுடைய எண்ணம் அப்படின்னு பகவானே இந்த இடத்துல பகவத்கீதையில் 18வது அத்தியாயத்தில் 70வது ஸ்லோகத்தில் சொல்கிறான். பகவானே சொல்கிறான் அப்படின்றார். இதுக்கு என்னடா காரணம்னு இன்னொரு இடத்துல போய் பார்க்கும்போது, கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யைஹி சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா. இப்போ வேதங்கள்லாம் இருக்குது. வேதங்கள்லாம் மகர்ஷிகள்லாம் அவள் தபோபலத்தினால இந்த அண்ட சராச்சரத்தில் இருக்கக்கூடிய அலைவரிசையை திவ்ய ஸ்ரோத்திரம் துவாரா கேட்டு வாயால் சொல்லி ஸ்ருதின்னு பேர் அதே பரம்பரையாக வந்திருக்கு. இந்த வேதங்கள் அப்படி வந்திருக்கு. இந்த கீதைக்கு என்னடா பெருமை அப்படின்னா, பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா, ஸ்வயமே பகவானே சொல்கிறான். பாக்கி இருக்கிற வேதங்கள்லாம் மகர்ஷிகள் சொன்னாலும் இது பகவான் வாக்குலேயே வந்ததுனால இதுக்கு மகத்துவம் ஜாஸ்திப்பா அப்படின்னு காட்டி கொடுக்குறது சாஸ்திரம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யைஹி சாஸ்திர விஸ்தரைஹி. பாக்கி இருக்கிற சாஸ்திரங்களை வச்சுன்னு என்னடா பண்ண போகிற, இது உனக்கு ஒண்டி போதும். மனுஷனுடைய ஜீவனத்துக்கு இதை தொட்டுண்டாலே, இதை படித்தாலே, இதை மனனம் பண்ணாலே, இதை கேட்டாலே பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாகலாம் அப்படின்னு காட்டி கொடுக்கறது நம்மளுடைய சாஸ்திரம். இந்த பகவத்கீதா மூல பாராயணத்திற்கு முதலில் நாம் அனைவரும் சங்கல்பம் சொல்வோம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्वी जन तपोबलवृद्धि द्वारा समस्तस्यापि मानव समाजस्य सर्वारिष्ट परिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य संतोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्पर विद्वेष परस्पर निंदा परस्पर हिंसादीनां निवृत्त्यर्थम् परस्पर सौमनस्य सिद्ध्यर्थम् समस्त पापक्षयार्थम् श्रीमन्नारायण प्रीत्यर्थम् श्री परमेश्वर प्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखंड पारायणं करिष्यामहे। श्री गीता प्रार्थना। श्रीवत्सांगं महोरस्कं वनमाला विराजितं
शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम् पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीता भवद्वेषिणीम् श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम् यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम ஒன்னாவது அத்தியாயம் 27வது ஸ்லோகம். ஸ்வசுரான் சுஹ்ருதश्चैवासेनयोरुभयोरपि तान् समीक्ष्य स कौन्तेयः सर्वान् बन्धूनवस्थितान्. இப்பொழுது நாம் பாராயணம் செய்த ஸ்லோகம் வியாக்கியானத்தை நம்மளுடைய டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் வெகு விமர்சையாக விஸ்தாரமாக அதனுடைய ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் செய்ய இருக்கிறார். அதை கேட்டு மகிழ்வோம். ஸ்வசுரான் சுஹ்ருதश्चैव सेनयोरुभयोरपि तान् समीक्ष्य स कौन्तेयः सर्वान् बन्धून् अवस्थितान् कृपया परयाविष्टः विषीदन्निदमब्रवीत्. ओम नमो वेंकटेशाय. श्रीमते रामानुजाय नमः. तान् समीक्ष्य स कौन्तेयः सर्वान् बन्धून् अवस्थितान्. இது 27வது ஸ்லோகத்தினுடைய பிற்பகுதி. 26வது ஸ்லோகத்திலேயே இந்த 27வது ஸ்லோகத்தினுடைய முற்பகுதி அந்த ஒரு பாதி இருக்கே, அதையும் சேர்த்து நாம அர்த்தம் புரிஞ்சுட்டோம். தத்ராபஷ்ய ஸ்திதான் பார்த்தா பித்ருன் அத பிதாமகான் ஆச்சாரியான் மாதுலான் பிராத்ருன் புத்ரான் பௌத்ரான் சகீன்ஸ்ததா ஸ்வசூரான் சுஹ்ருதश्चैव சேனயோஹோ உபயோரபி. ஸ்வசூரான் சுஹ்ருதश्चैव சேனயோருபயோரபி தான் சமீக்ஷ ச கௌந்தேயः சர்வான் பந்தூன் அவஸ்திதான் என்பது 27வது ஸ்லோகம். நமக்கு இப்போ ஸ்லோகம் கணக்கில்லை, எப்படி அர்த்தம் வருகிறது அந்த அர்த்தத்திற்கு தகுந்தாற் போலே நாம் வாக்கியங்களை இங்கே தொகுக்க வேண்டும். அந்த அர்த்தங்களுக்கு தகுந்தாற் போலே நாம் வாக்கியங்களை இங்கே தொகுக்க வேண்டும். இப்போ முன்னாடி என்ன எடுத்து சேனையோருபயோரப்பி, இரண்டு புறமும் சேனை அந்த சைன்யத்தில் அங்கே இருப்பவர்களை எல்லாம் பார்த்தான் அர்ஜுனன். திரண்டிருப்பவர்கள் யாரு? ஆச்சாரியர்கள், பிதரர்கள், புத்திரர்கள் என்பதாக. பித்திருக்கள் ஆச்சாரியர்களாக இருக்கா, சில பேர் பித்திருக்களாக இருக்கா. பித்திருக்கள்லாம் பெரியப்பாவாக இருக்கலாம், சித்தப்பாவாக இருக்கலாம், ஒன்று விட்ட அப்பாவாக இருக்கலாம், ஒன்று விட்ட பெரியப்பாவாக இருக்கலாம். அதான் அப்படி தான் அர்த்தம் பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி எத்தனையோ விதமான விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று, பந்துக்களில் உறவுகளில் பெரியோர்களை நாம் அப்பான்னு கூப்பிடுறதுன்றது ஒரு வழக்கம் வச்சுருக்கோம் இல்லையா? ஒரு பண்பாடு தானே அதெல்லாம். ஒரு தகப்பனார் ஸ்தானத்தில் இருக்கார் ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் அவரை நாம் அப்பா என்பதாக பரிவுடன் அழைக்கிறோம். அம்மா என்று ஒரு பெண்மணியை நாம் பரிவுடன் அழைக்கிறோம். அதனால தான் துஷ்யந்த மகாராஜா ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்லுவான், நீங்கள்லாம் கவனிக்கணும். துஷ்யந்தனுடைய ராஜ்யத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. உறவுகள் வாரிசு இல்லாமல் வாரிசு இல்லாமல் ஒருவன் இறந்தானேயானால் அவனுடைய சொத்து பங்கீடு யாருக்கு செல்லும் என்பதான ஒரு கேள்வி எழுந்தது. அதற்கு துஷ்யந்த மகாராஜா அழகாக ஒரு வார்த்தை சொன்னான். உறவுகள் இழந்தார்களேயானால் அவர்களுக்கு அரசனாகிய துஷ்யந்தன் நான் உறவாக இருக்கிறேன், அதனால் அவர்களுக்கு நான் தான் வாரிசு,
அந்த சொத்தானது அரசாங்கம் அரசுடைமையாக்கப்படும் என்று துஷ்யந்தன் பேசினான். இந்த ஸ்லோகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது 18வது அத்தியாயத்தில் சரம ஸ்லோகத்தில் சொல்ல வேண்டிய விஷயம். இந்த ஸ்லோகம் மறுபடியும் வரும். இப்போ தான் நம்ம முதல் அத்தியாயத்தை பார்த்துட்டு இருக்கோம். 18வது அத்தியாயத்தில் சரம ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்தை பற்றி பல அர்த்தங்கள் சொல்லணும். துஷ்யந்தனாகிற நான் அவர்களுக்கு வாரிசாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சட்டம் இயற்றுவது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் சட்டத்தை இயற்றிவிட்டோம் என்னால் அந்த சட்ட திருத்தம் என்பது மறுபடியும் உண்டாகக்கூடாது. அப்படி ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும். சட்ட திருத்த மசோதா அப்படின்வா, அமெண்ட்மெண்ட் அப்படின்வா. சட்டத்தை இயற்றிவிட்டு மறுபடியும் அதில் திருத்தம் கொண்டு வருதுன்றது ஒரு வழக்கம். துஷ்யந்தன் சொல்லிட்டான், ஒரு தடவை சட்டம் போட்டாச்சுன்னா போட்டது தான். மறுபடியும் அதில் திருத்தம்ன்றது கரெக்ஷன்ஸ் அது கிடையவே கிடையாது. அதில் கரெக்ஷன்றது கிடையவே கிடையாது. என்ன சட்டம்? யாருக்கு வாரிசுகள் இல்லையோ, அதாவது யாருக்கு உறவுகள் இல்லையோ, உறவுகளை இழந்தவர்களுக்கு துஷ்யந்தனாகிற நான் உறவாக இருக்கிறேன் அப்படின்னு அவன். சரி, ஓகே. அப்போ என்ன அர்த்தம்? யாருக்கு என்ன உறவு இல்லையோ அந்த உறவு நானுன்னு அர்த்தம். யாருக்கு எந்த உறவு இல்லையோ அந்த உறவு நான் அப்படின்னு அர்த்தம். ஒருவனுக்கு பிள்ளை இல்லை, நான் பிள்ளையாக இருக்கிறேன். ஒருவனுக்கு தகப்பன் இல்லை, நான் தகப்பனாக இருக்கிறேன். ஒருவனுக்கு சகோதரன் இல்லை, நான் சகோதரனாக இருக்கிறேன். இல்லையா? இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பெண்ணுக்கு கணவன் இல்லை, ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்தவள் என்றால் அப்பா இந்த துஷ்யந்தன் என்ன பண்ணுறான்? அரசன் நான் தான் அவளுக்கு கணவன் சொல்லலாமா? ஜாகிரதையாக இருக்கணும் இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? துஷ்யந்தன் சொன்னா இது என்னப்பா பெரிய விஷயம்? உறவுகளை இழந்தவர்களுக்கு துஷ்யந்தனாகிற நான் உறவாக இருக்கிறேன். எந்த உறவு முறை என்பது எனக்கும் அவர்களுக்கும் பாபத்தை உண்டாக்காதோ. ஒரு பெண்ணுக்கு கணவன் இல்லை என்றால் அந்த பெண்ணுக்கு தந்தையாகவோ சகோதரனாகவோ மகனாகவோ அரசனாகிற நான் இருந்தால் அது எனக்கும் பாவம் இல்லை, அந்த பெண்ணுக்கும் பாவம் இல்லை அல்லவா? என்ன ஒரு பண்பாடு பாருங்களேன். எப்பேற்பட்ட ஒரு பண்பாடு இல்லை. ஒரு அரசன் எப்படி தன்னுடைய ராஜ்யத்தில் மக்களை நினைக்க வேண்டும், அரசாங்கத்திற்கு உரியதான சட்டங்களை எப்படி இயற்ற வேண்டும், இது மக்களுக்கு எந்த விதத்தில் பயன்பட வேண்டும் என்பதையெல்லாம் துஷ்யந்தனுடைய அந்த சட்டத்தின் மூலமாக நமக்கு காண்பிக்கிறார் காளிதாச மகாகவி. ஆகையால தந்தை என்று ஒருவரை அழைக்கிறோம், அன்னை என்று அழைக்கிறோம். இவர்கள்லாம் தந்தையாராக நமக்கு தெரிகிறார்கள், அவர்கள் அன்னையர்களாக நமக்கு தெரிகிறார்கள். மற்றும் சிலர் சகாக்களாக, சுகிருத்துக்களாக, மேலும் பல உறவுகளாக தெரிகிறார்கள். அந்த உறவுகள் எல்லாம் பார்த்தா இந்த உறவுகள் அத்தனை பேரை நாம் இழக்கப் போறோமே என்னும் ஒரு வருத்தம் அர்ஜுனனுக்கு ஏற்பட்டது. இது சாதாரணமாக எல்லாருக்கும் உண்டாகக்கூடிய ஒரு ஃபீலிங் இல்லை. இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி நடந்த யுத்தங்களில் கூட அர்ஜுனனுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் கிடையாது. இவாளே தான் எதிர வந்திருக்கா. கோகிரகணம்ன்றதாக சொல்லி விராட தேசத்தில் நடைபெற்ற போர்க்களத்தில் அவன் ஒருவனாகவே இருந்து இவர்களை எல்லாம் வெற்றி கொண்ட பொழுது ஏற்படாத கருணை என்பது அர்ஜுனனுக்கு இப்பொழுது ஏற்பட்டதற்கு யாரு காரணம்? ரிஷிகேசனான எம்பெருமான். அதுதான் முக்கியம். 2 நாள் உபன்யாசமாக நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், இந்த வார்த்தையை நான் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தை தான் கீவேர்டு அப்படின்றாலும் இல்லையோ, இந்த வார்த்தை தான் இது ஃபுல்லாக ட்ராவல் பண்ண வேண்டிய விஷயம். இந்த பகவத்கீதை முழுக்க இந்த ரிஷிகேசனான பெருமாள் எப்படியெல்லாம் அர்ஜுனனை தூண்டுறான். இப்போ அடுத்தது அர்ஜுனன் சில கேள்விகள் கேட்குறான்னா அதுக்கு காரணமும் பெருமாள் தான். அவனுடைய பிரேரணைன்னு அர்த்தம், தூண்டுகோல், தூண்டுதல் அப்படின்னு அர்த்தம். தான் சமீக்ஷ சகௌந்தேயா சர்வான் பந்தூனவஸ்திதான் கிருபயா பரயாவிஷ்டா விஷீதன் இதமப்ரவீத். கிருபயா பரயாவிஷ்டா விஷீதன் இதமப்ரவீத். இப்போ ராஜா வச்சனம் அப்ரவீத்துன்னு துரியோதனனை பார்த்தே சொன்னான். துரியோதனன் பேசுகிற பேச்சு இருந்தது, பேச்சு தான் இருந்ததே தவிர்த்து அது ஒருத்தம் உளறல் தான். அதில் ஒன்றும் சப்ஜெக்ட் ஸ்டஃபே இல்லை. அதில் வெறும் ஏதோ பேசினான், ஆமாண்டா பேசினான், ஏதோ பேசினான், என்ன இப்போ பேசிட்டான் அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருந்தது. சரியா? இங்கே தான் சமீக்ஷ சகௌந்தேயா அவர்களை பார்த்தான். யாரு? குந்தியின் மைந்தன், இயற்கையிலேயே கருணை உடையவன், தாயினுடைய வளர்ப்பு அப்படி. ராவணனுடைய தாயார், ராவணனுடைய அம்மா இருந்தாலே அவளுக்கு கைகசி என்பதாக பெயர். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, கைகேயி இல்லை. கைகேயி பரதனுடையதான தாயார், தசரதனுடைய மனைவி. ராவணனுடைய தாயாருக்கு கைகசி என்பதாக பெயர். அந்த கைகசி என்பவள்
தன்னுடைய பிள்ளையான ராவணனை வளர்க்கும் பொழுதே எப்படி வளர்த்தாள் அப்படின்னு கேட்டா, பிறரை பார்த்து பொறாமைப்படும்படியான ஒரு குணத்தை அவனுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்தான். ராவணனுடைய சகோதரன் குபேரன். குபேரன்னா நமக்கு எல்லாரும் தெரியும் இல்லையா? வெல்த் மினிஸ்டர் அவர்தான் நிதி அமைச்சர். அவர் மூலமாக தான் நமக்கு எல்லாம் பைசாலாம் கிடைக்கிறது. நாமெல்லாம் ரொம்ப நம்பி உட்காந்துருக்கோம். அந்த குபேரன் செல்வந்தனா இருக்கான். அவனை காண்பிச்சு கைகசி ராவணனுடைய தாயார், பத்தியா உன்னுடைய சகோதரன் அவன் பெரிய பொசிஷன்ல இருக்கான், அப்ப என்ன பண்ணணும், நீ அந்த பொசிஷனுக்கு வரணும், நீ அவனை போல வளரணும், உனக்கு அந்த மாதிரி ஒரு மேன்மை உண்டாகணும், அப்படித்தானே சொல்லி வளர்க்கணும். அதை விட்டுட்டா அவன் அந்த பொசிஷன்ல இருக்கக்கூடாது, அவனை எப்படியான கவுத்துரு, அவனை நீ ஜெயிச்சுரு, அவனை வாழ விடாத, இப்படி சொல்லி வளர்த்தா. அவனை ரோல் மாடலாக்கி நீ வாழணும், நீ தனியாக பிழைக்கணும், நீ தனியாக ஒரு பொசிஷனை எடுத்துக்கணும், அவனுக்கு ஈக்குவலான ஒரு ரேங்கிங்கில் நீ உன்னை முன்னேறி காண்பிக்கணும்னு சொல்லணும். அது பண்ண முடியாது. இதே தான் காந்தாரி துரியோதனனை வளர்த்தது. பாண்டவர்கள் சௌக்கியமாக இருக்கா, எல்லாரும் பாண்டவர்களை பெருமையாக பேசுகிறா. அதனால் அந்த பாண்டவர்களை பிடிக்கக்கூடாது. நமக்கு அந்த பாண்டவர்களை அழிச்சுடணும். ஏன்பா பாண்டவர்கள் நல்லா வாழ்றதுனால எல்லாரும் பாண்டவர்களை வசத்தியாக பேசுகிறான்னா, நீ அந்த மாதிரி இருக்கணும்டா, நல்ல பேர் வாங்கணும்டா, உன்னை 4 பேர் பாராட்டணும்டா, உன்னை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி வளர்க்கணும் போலியோ. அதான் காந்தாரி பண்ணல. அதுவும் இல்லாமல் கருவில் இருக்கச்சேவே காந்தாரிக்கு குந்தி தேவி பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டாள் என்னும் ஒரு குரோதம். அந்த குரோதமானது தாயினுடைய கர்ப்பத்தில் சிசு இருக்கும் பொழுது, குழந்தை இருக்கும் பொழுது தாயினுடையதான எண்ணங்கள் தான் அந்த குழந்தைக்கு பிரதிபலிக்கும். அதனால் பின்னாளில் அந்த குழந்தையானது மூர்க்கனாக மாறுவதற்கு காரணம் என்ன, அந்த தாயினுடையதான எண்ணங்களின் பிரதிபலிப்பு அப்படின்றத இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் உணர்வதே இல்லை. எஸ்விபிசி சேனல்ல கார்த்தாலிருந்து சுப்பிரபாதங்கள் பெருமாளை சேவிச்சு, சாயங்காலம் பெருமாளுக்கு சகஸ்ர தீபாலங்கார சேவைகளை சேவிச்சுண்டு, மத்தியானத்து வேளையில் ஆங்காங்கு கோவில்கள்லையும் குளங்கள்லையும் நடக்கக்கூடிய நல்ல உற்சவங்கள் மகோத்சவங்கள் எல்லாம் சேவித்து கொண்டு, அவ்வப்பொழுது பல பெரியோர்கள் செய்யக்கூடிய உபன்யாசங்களை கேட்டுண்டு ஒரு கர்ப்பவதியானவள் தன்னுடைய காலத்தை கழித்தாளேயானால் நாளைக்கு அவளுக்கு பிறக்கக்கூடியதான பிள்ளை கோவிந்தனின் அனுகிரகத்துடன் பிறப்பான். அதே ஒரு கர்ப்பவதியானவள், கர்ப்பிணி ஸ்திரீயானவள் இந்த சீரிய சிந்தனை என்பதாக மிகச்சிறந்த எண்ணங்களை விட்டுட்டு சீரியல் சிந்தனை என்பதாக ஏதோ தேவையில்லாத மனசை அழுத்தக்கூடிய, மனசை கெடுக்கக்கூடிய, மேன்மேலும் காமக்ரோதங்களை வளர்க்கக்கூடிய அந்த சீரியல்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்களே. ஆனால் என்ன ஆகும்னா அவர்களுடைய மனோபாவத்தில் பலவிதமான மாறுதல்கள் உண்டாகும். நான் ஒரு காழ்ப்புணர்ச்சியில் சொல்லலை, நல்ல சிந்தனை. அதுக்காக எஸ்விபிசி பார்க்கணும் இல்லை அது பார்க்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இல்லை. நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல விஷயங்களே நினச்சிக்கணும். பகவத் சிந்தனையோடு இருந்தோம்னு சொன்னால் நம்ம குழந்தைகளும் துருவசுவாமியை போல, பிரஹ்லாதனை போல, விபீஷணாழ்வானை போல நம்முடையதான குழந்தைகளும் பிறக்க வேண்டும் என்பதான ஒரு நோக்கம். வேற ஒன்றும் இல்லை. நமக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல குழந்தைகள் பிறந்ததுன்னா நமக்கு சந்தோஷமாக இருக்குமேன்றதான ஒரு எண்ணம் தான், வேற ஒன்றும் இல்லை. அதனால கௌந்தேயா அப்படின்னு பேரு. கௌந்தேயான்னு யாரு? குந்தியினுடைய பிள்ளை. சிறந்த சாத்வீகமான எண்ணத்துடன் கூடியவன், எல்லோரும் க்ஷேமமா இருக்கணும் நினைக்கக்கூடியவன், யாரும் அழிந்து போய் விட வேண்டும் என்று நினைக்காதவன். குந்தி தேவி பாண்டவர்களுக்கு அவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டு வனவாசத்தில் அவர்கள் துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவித்த பொழுது கூட துரியோதனாதிகள் மீது அவர்களுக்கு வெறுப்பு வரும்படியான ஒரு வார்த்தை குந்தி பேசினதே கிடையாது. அந்த பண்பாடு. இப்ப வீர சிவாஜி நாம சொல்றோம், சத்ரபதி சிவாஜி. இந்த சத்ரபதி சிவாஜியினுடைய பெருமையை எதனால? அவருடைய தாயார் அவரை வளர்த்தது தான் பெருமை இல்லையா? இந்த தேசபக்தியோட சேர்த்து தெய்வீகத்தையும் சேர்த்து அவளுடைய தாயார் ஜிஜிபாய்னு சொல்றோம் இல்லையா, வீர சிவாஜியினுடைய திருத்தாயார். அந்த தாயார் அவரை அப்படி ஒரு வீர திருமகனாக, பண்பில் சிறந்தவராக வளர்த்தாள். அந்த வளர்ப்பு தான் முக்கியம். ஆகையால தான் சமீக்ஷ ச கௌந்தேயா சர்வான் பந்தூன் அவஸ்திதான். நீ எக்ஸட்ரா எக்ஸட்ரா என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப், 1 விட்ட 2 விட்ட 3 விட்ட எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருந்தா கூட பரவாயில்ல, சர்வான் பந்தூன் அவஸ்திதான், பலவிதமான பந்துக்கள் பலவிதமான உறவுகள் இருக்காளே அவர்களை எல்லாம் பார்த்தான். கிருபையா பரயா விஷ்டா. அப்படியே ஆச்சரியப்படுறான் சஞ்சயன்.
என்ன ஒரு பவர்ல வந்தவன் அர்ஜுனன், என்ன ஒரு மூடுல வந்தான், என்ன ஒரு மனோபாவத்துல வந்தான். இன்னைக்கு யுத்தம் பண்ணணும், இவாளெல்லாம் துவம்சம் பண்ணிடணும், மொத்த பேரையும் அழிச்சிடணும்ன்றதாக சொல்லி அப்படி ஒரு துவஜம் கட்டின பிரதிஜை பண்ணிட்டு வந்ததான் அர்ஜுனன். அவனா சார் இப்படி பேசியிருக்கான்? அர்ஜுனனா இப்படி பேசுறான்? அர்ஜுனனே தான் பேசுறான். கிருபையா பரையா விஷ்டா விஷீதன் இடமப்ரவீத். ராஜாவச்சனம் அப்ரவீத் ஏதோ பேசினான். ஆனால் அர்ஜுனன் இப்பொழுது விஷீதன் நிதமப்ரவீத், பயந்து கொண்டு நடுங்கிக் கொண்டு வருந்திக் கொண்டு இதை பேச ஆரம்பித்தான். இது சஞ்சயன், இதுவரை சஞ்சயன் பேசியிருக்கான் இல்லையா இந்த 4 ஸ்லோகமா? இதமப்ரவீத்னு மறுபடியும் சஞ்சயன் என்ன பண்ண போறான்? அர்ஜுனனை அனுவாதம் பண்ண போறான். அனுவாதம்னா அர்த்தம் அர்ஜுன உவாச்சன்னு சொல்லி ஆரம்பிக்க போறான். அர்ஜுனன் என்ன சொன்னான்றதை இப்ப திருதராஷ்டிரனுக்கு சொல்ல போறான். சுவாமி திருதராஷ்டிரா, இதை நான் எதிரே பார்க்கிறேன். அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அந்த யுத்த ரங்கத்துல. நிஜமாவே அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட். என்னன்னா பாடு நடந்தது, எல்லாம் கரெக்டா போயிட்டு இருந்தது, ரொட்டீனா இருந்தது. தேரை கொண்டு போய் நிறுத்தினான், பாருடானா பெருமாள். அது வரல பேசாம இருந்தான் அர்ஜுனன். அது பெருமாள் என்னதான் கையில மேஜிக் வச்சதான இப்படி இப்படி கை காமிச்சானோ இல்லையோ, என்ன மேஜிக் பண்ணனோ தெரியல பெருமாள். அப்படின்னு கை காமிச்சானே பார்த்த உடனே பயந்து போயிட்டான். ஒரு விஷயம் திருப்பி திருப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. துரியோதனன் பயந்தான், அர்ஜுனன் பயந்தான். துரியோதனன் தோத்து போயிட போறோமே, செத்து போயிட போறோமே பயந்தான். அர்ஜுனன் ஜெயிச்சிட போறோமே, சாகடிச்சிட போறோமே பயந்தான். அதான் விஷயம். இதான் வித்தியாசம். துரியோதனன் பயத்துக்கும் அர்ஜுனுடைய பயத்துக்கு என்ன வித்தியாசம்? துரியோதனன் தான் தோற்றுவிட போகிறோமே, இறந்து விட போகிறோமே என்று பயந்தான். அர்ஜுனன் ஜெயித்து விட போகிறோமே, அனைவரையும் கொன்று விட போகிறோமே என்று பயந்தான். பரையா கிருபையா அப்படின்னார். பரையா கிருபையான்னு அர்த்தம் கருணைனா சாதாரண கருணை இல்லை. அந்த மாதிரி ஒரு கருணை அர்ஜுனன் கிட்ட யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே முடியாது. தனஞ்சயன்னு பேரு அவனுக்கு. ஒரு கால விசேஷத்துல தர்மபுத்திர ராஜசூய யாகத்தை செய்வதற்காக உத்தரகுரு என்னும் தேசத்திற்கு படையெடுத்து சென்று, அவன் ஒருவனே தனியாக சென்று, படையெடுத்துன்னு அர்த்தம் இவன் தான் போனான், அவன் ஒருவனே அந்த ராஜ்யம் முழுவதையும் வெற்றி கொண்டு அங்கிருந்த மொத்த செல்வத்தையும் கவர்ந்து வந்து தர்மபுத்தருடைய ராஜசூய யாகத்திற்கு சமர்ப்பித்ததினாலே அவனுக்கு தனஞ்சயன் என்பதாக பெயர். சவ்யசாச்சின் என்பதாக பெயர். இருபுறமும் வில்லை அம்புகளை விடுவதற்கு திறன் பெற்றவன், வலிமை பெற்றவன். அர்ஜுனனுக்கு பார்த்தயேவ தனுர்தரஹா என்று அர்ஜுனனுக்கு சமமானதொரு வில்லாளி இந்த உலகம் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு பெருமை பெற்றவன். குடாகேசன் என்பதாக சோம்பல் இல்லாமல் யுத்தம் செய்பவன். எந்த ஒரு காரியத்தையும் உற்சாகத்துடன் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவன். அவனுக்கெல்லாம் கருணை வருமா சார்? போர்க்களத்துல ஒரு போர் வீரனுக்கு, அதுவும் இவனை போல பயந்தாங்கோழியா இருந்தா அதுக்கு பயம்னு பேரு, கருணைன்னு அர்த்தம் இல்லை. துரியோதனனுக்கு ஏற்பட்டதற்கு பெயர் பயம், அர்ஜுனனுக்கு ஏற்பட்டதற்கு பெயர் கருணை. அதான் வித்தியாசம். அர்ஜுனனுக்கு ஏற்பட்டதனுடைய பெயர் என்னது? பயம். அப்படின்னா அர்த்தம் எந்த பயம்? பாபத்தை கண்டு பயம், வெற்றியை கண்டு பயம், தன் கருணையினால் ஏற்பட்டதான பயம். இத்தனை பேரை கொன்றாவது தான் ராஜ்யத்தில் அமர்ந்து பரிபாலனம் செய்வது தனக்கு தேவையா? உறவுகளுடன் கூடி உரிமை கோரி அதன் மூலமாக உள்ளம் மகிழ்ந்து அரியாசனத்தில் அமர்ந்து அரசாட்சி செய்வதில் ஏற்படக்கூடிய ஆனந்தம், உறவுகளே இல்லாமல், யாருமே இல்லாமல் நான் அரியாசனையில் ஏறி அமர்ந்து கொள்வதனாலே எனக்கு என்ன பிரயோஜனம் என்பதுதான் அர்ஜுனனுடையதான மனமயக்கத்திற்கு மிகப்பெரியதொரு காரணம். பரையா கிருபையா விஷ்டா என்றான் சஞ்சயன். அச்சோ திருதராஷ்டிரா, பரையா கிருபையா, இந்த கருணை யாருக்கிட்டையும் பார்க்கவே முடியாது. எப்படி எம்பெருமானுக்கு நம்மீது கருணை உண்டோ அதே போன்று எம்பெருமானுடைய அருள் பெற்றவனான அர்ஜுனனுக்கு அத்தகையதொரு கருணை உண்டாயிற்று. கிருபையா பரையா, பரையா கிருபையா, மிக பெரியதொரு கருணையுடன் கூடியவனாக விஷீதன் சோர்ந்து போனான், உள்ளம் நடுங்கினான். சொல்ல போறான், எனக்கு நாக்கு உலர்ந்து போச்சு, வாயில வார்த்தை வர மாட்டேன்றது, கையெல்லாம் நடுங்கிறது, கையில இருந்து வில்லு நழுவுறது, உடம்பெல்லாம் எரியற மாதிரி ஒரு ஃபீலிங்னா. காண்டீவம் ஸ்ரம்சதேஹஸ்தா त्वक्चैव பரிதஹ்யதே, பின்னாடி வரப்போறது. ஐ cannot hold my காண்டீவம், என்னால் என்னுடைய வில்லை பிடிக்க முடியவில்லை. ஐ லாஸ்ட் மை வில் பவர் அப்படின்னு போறான்.
வில்லை பிடிக்கும் விஜயன் வில்லை விடுத்த விஜயனாக போறான். கிருபயா பரயா விஷ்டா விஷீதன் விஷீதன் அப்படியே டவுன் ஆயிட்டான். ஒன்றும் பேச முடியல. என்ன பேசுறதுன்னு தெரியல. பேசுறதுக்கு திராணியே இல்லை அவங்கிட்ட. விஷீதன் இதமப்ரவீத்து இதமப்ரவீத்து இப்படி எல்லாம் சொன்னான். ஆச்சரியமா இருந்தது. யார்? நம்ம அர்ஜுனனா பேசுறான். நம்ம அர்ஜுனனா சொல்றான். அவனாப்பா? வேற யாருன்னா சொன்னா ஆமா அவன் பயந்தாங்க. இந்த விராட தேசத்துல உத்தரகுமாரன் ஒருத்தர் தான். அவன் பயந்து நடுங்கி ஓடி போனான். ஐயோ என்னால் இவளெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்குது, என்னால் ஒன்றும் சண்டை போட முடியாது, கத்தியை கூட என்னால் தூக்க முடியாது, என்னால் விட்டுடுங்க, என் ஆளை விட்டுடுங்க, நான் சரணாகதி பண்ணிக்கிறேன், நான் சரண்டர் ஆகிறேன்னு கையை கூப்பி சேவிச்சான். அவன் பண்ணான்னா அது பயந்தாங்கொழி, அது நியாயம், அது உலகம் ஒரு பெரிய விஷயமா. அவன் ஏற்கனவே பயந்தாங்கொழி, இவெல்லாம் பார்த்தா பயந்துருவான். இப்போ யார் பயப்படுறா? இப்போ யார் சண்டை போட மாட்டேன்றா? ஐயோ என்னால் முடியாதுன்னு யார் சொல்கிறா? அர்ஜுனன் சொல்கிறான். அர்ஜுனன் சொல்கிறான். இது நினைச்சு கூட பார்க்க அன்இமேஜினபிள், நினைச்சு கூட பார்க்க முடியல. தான் சமீக்ஷ கௌந்தேயா சர்வான் பந்தூன் அவஸ்திதான் கிருபயா பரயா விஷ்டா விஷீதன் இதமப்ரவீத் என்று அதை முடிக்கிறான் சஞ்சயன். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன சொல்ல போறான்? அர்ஜுன உவாச்ச திருஷ்டுவேமம் சுஜனம் கிருஷ்ண என்று. கிருஷ்ணா இவாளெல்லாம் யாரு? இவாளெல்லாம் நான் எப்படி சண்டை போடுவேன்? ஐயோ அப்படின்னா போறான். அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மா தர்மதியாகுலம் ஆளவந்தார் கீதார்த்த சங்கிரகத்தில் அருள் செய்கிறார். ஒரு மகாவீரனுக்கு போர்க்களத்தில் எங்கு கருணைக்கு இடமே இல்லையோ, எந்த இடத்தில் வீரனானவன் தன்னுடைய வீரத்தை முழுமையாக வெளிப்படுத்திக் கொண்டு தன்னை நிரூபணம் செய்து கொள்ள வேண்டுமோ அந்த இடத்தில் அர்ஜுனனுக்கு கருணை என்பது ஏற்பட்டது. அஸ்தான ஸ்நேக காருண்ய. அடுத்தது என்ன? தர்மா தர்மதியாகுலம். க்ஷத்ரியனுக்கு பரம தர்மமான யுத்தம் என்பதை அவன் பாபம் என்று நினைத்தான். நம்மள நிறைய பேர் தான் நாம் செய்ய வேண்டிய நம்முடையதான ஹிந்து தர்மங்களை நாம் செய்யாமல் விடுக்கிறோமே. அதற்கு என்ன காரணம்? அதை செய்தால் நமக்கு ஏதோ தீங்கு விளைவது என்பதாக நாம் நினைத்துக் கொள்கிறோம். தர்மத்தை அதர்மமாக நாம் நினைக்கிறோம். தர்மத்தை நாம் அதர்மம் என்று நினைக்கிறோம். தர்மாதர்ம தியாகுலம், தர்மத்தில் அதர்ம புத்தி என்பதாக. பரயா கிருபயா விஷ்டா விஷீதன் இதமப்ரவீத். பெரும் சோகத்தில் ஆழ்ந்தவனாக அவன் இதனை பேச ஆரம்பித்தான் என்று அடுத்து அர்ஜுனுடைய பேச்சை சஞ்சயன் அனுவாதம் செய்கிறான். ஓம் நமோ வெங்கடேஷாய. இப்பொழுது அனந்த பத்மநாபாச்சாரியா சுவாமிகள் சொன்ன ஸ்லோகங்களை இப்பொழுது நாம் பாராயணம் செய்வோம். ஸ்வசுரான் சுஹ்ருதஸ்சைவ ஸ்வசுரான் சுஹ்ருதஸ்சைவ சேனயோருபயோரபி சேனயோருபயோரபி தான் சமீக்ஷ்ய ச கௌந்தேயः தான் சமீக்ஷ்ய ச கௌந்தேயः சர்வான் பந்தூனவஸ்திதான். சர்வான் பந்தூனவஸ்திதான். நாம் அனைவரும் சேர்ந்து அனுசந்தானம் செய்வோம். ஸ்வசுரான் சுஹ்ருதஸ்சைவ சேனயோருபயோரபி தான் சமீக்ஷ்ய ச கௌந்தேயः சர்வான் பந்தூனவஸ்திதான். அடுத்ததாக நாம சங்கீர்த்தன நிகழ்ச்சியானது நடக்கப் போகிறது. அதை கேட்போம். जय जनार्दना कृष्णा राधिकापते नन्दनन्दना कृष्णा रुक्मिणीपते जय जनार्दना कृष्णा राधिकापते नन्दनन्दना कृष्णा रुक्मिणीपते गरुडवाहना कृष्णा गोपिकापते शरणुमोहना कृष्णा प्रभो सद्गते जय जनार्दना कृष्णा राधिकापते
नाशका कमललोचना कृष्ण पापमोचना जय जनार्दना कृष्ण राधिकापते नन्दनन्दना कृष्ण रुक्मिणीपते सुधाचन्दना कृष्ण शेषवाहना मुरळीमोहना कृष्ण हे घना घना पूतनान्तका कृष्ण सत्यजीवना परमपावना कृष्ण पद्मलोचना भक्ततोषणा कृष्ण दैत्यशोषणा हे जनावना कृष्ण श्रीजनार्दना दुष्टशिक्षणा कृष्ण शिष्टरक्षणा सर्वकारणा कृष्ण साधुपोषणा जय जनार्दना कृष्ण राधिकापते नन्दनन्दना कृष्ण रुक्मिणीपते पाहि केशवा प्रभो पाहि माधवा पाहि मुकुन्दा कृष्ण पाहि गोविन्दा पाहि सुरेशा कृष्ण पाहि महेशा पाहि श्रीविष्णु कृष्ण पाहि वैकुण्ठा पाहि परेशा कृष्ण पाहि मां प्रभो पाहि पावना कृष्ण रक्ष मां विभो पाहि श्रीधरा कृष्ण पाहि मां प्रभो गुरुवायूर्पते कृष्ण पाहि मां विभो जय जनार्दना कृष्ण राधिकापते नन्दनन्दना कृष्ण रुक्मिणीपते यादवेश्वरा कृष्ण गोकुलेश्वरा आगमेश्वरा कृष्ण वेदगोचरा महासुन्दरा कृष्ण रामसोदरा सुधासागरा कृष्ण महागुरुवरा जय जनार्दना कृष्ण राधिकापते नन्दनन्दना कृष्ण रुक्मिणीपते நாம் செய்த பாராயணத்தில் ஏதாவது எழுத்து பிழை இருந்தால் அதை மன்னித்தருள ஆண்டவனை பிரார்த்திப்போம். क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி முடிவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. वीणा
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ